இந்த வீடு தான் வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லித்தியம் அயன் பவர் வாலில் வந்துட்டு பவர் பண்ண ஹவுஸ். உள்ளே வந்தாவே ஆன் ஆகிடும். 6 மணி ஆச்சுன்னா லைட்டு போடும். நான் உள்ளே வந்தேன்னா ஃபேன் ஆன் பண்ணும். நான் என்ன ஸ்பீடு வைப்பேன், இப்போ வெளியில் புழுக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபேன் வேகமாக ஓடும். வெளியில் ஜில்லுன்னு இருக்குது, மழை பெஞ்சிருக்குன்னா ஃபேன் கம்மியாக ஓடும். ரெயின் வாட்டர் அப்புறம் நான் இந்த சைடு வந்துட்டு டேரெக்ட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு சின்ன டேங்க் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரோபோட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், வெள்ளிக்கிழமெல்லாம் தண்ணி ஊற்றி தொடச்சி வைக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு இந்தளவுக்கு சின்னதாகவும் இருக்க முடியும். இந்த கேமரா வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வந்தது ஒரு ஆளா இல்லை ஒரு பூனையா, வீட்டுக்கு தேவையான காய்கறிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி 7 டேஸில் வந்துட்டு எங்களுக்கு 5 டேஸ் அரௌண்ட் வந்துட்டு நாங்கள் இந்த செட்டப்லேருந்தே வந்துடும். மினி டேட்டா சென்டர் வச்சுருக்கேன், ஃபுல்லி சோலரில் பவர் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட். ஹலோ, வெல்கம் டு சென்னை vlogger. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கேன். நாமக்கல் எனக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். தற்சார்பு வாழ்க்கையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி இந்த தற்சார்பு வாழ்க்கைங்கிறது வந்து வெறும் விவசாயத்தில் மட்டும் இல்லை, நம்ம தினந்தோறும் வாழக்கூடிய டெக்னாலஜிக்கல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்கிற வீடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பலவிதமான கான்செப்டில் இருக்குது. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பேர் வந்து நவீன். ஹலோ நவீன். இவருடைய வீடு, அவர் உள்ளே என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதில் என்ன மாதிரி இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது யாராருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்ட போகலாம், இல்லை ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை கட்டணும்னு ஆசைப்படலாம், இல்லை ஏற்கனவே வந்து ஒரு வீடு வச்சுருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறவங்க, அண்டு டெக்னாலஜிக்கலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் சொல்லிட்டே போகலாம். ஸோ பிரதர் வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் தான். ஸோ நிறைய டாபிக் இருக்குது. முதல்ல இந்த வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நவீன் சொல்லுங்கள், இந்த வீடை பற்றி சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் யுவர் ஓன் பிச், சொல்லுங்கள் அப்படின்னு ஃபாலோ. இது என்னோட வீடுன்றது எங்கள் அப்பா வந்துட்டு அவரோட லைஃப் டைம் ட்ரீமாக வச்சுருந்தாருங்க, வீடு கட்டுறது அப்படின்றது. ஒரு லெவலில் வந்துட்டு நாங்கள் வாடகை வீடு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு, அதாவது உங்களோட ஒரு பாசிட்டிவ் வேலை சொல்கிறேன், ஒரு வேர்ஸ்ட் எனிமி உங்களுக்கு வந்துட்டு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஹவுஸ் ஓனர் தான் உங்களோட வேர்ஸ்ட் எனிமியாக இருக்க முடியும். ஸோ எப்போ அந்த நல்ல ஒரு வேர்ஸ்ட் எனிமியை நாங்கள் லூஸ் பண்ணோமோ அப்போ நாங்கள் வீடு கட்டணுன்ற கம்பல்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அப்புறம் வந்துட்டு இப்போது வீடு கட்டும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போது அன்னையிலிருந்து சரி நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், பீப்புள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிறதுனா 1000 தடவை யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு திரும்ப கன்வென்ஷனல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப அதுக்கே தான் போவாங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டும் போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியர் கிட்ட சஜஷன் கொடுத்தாலும், நான் கட்டும்போது கொடுத்தேன், அது ஆனால் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க வைக்க என்னால் முடியல. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, நிறைய பேருக்கு நான் சொல்லி பார்த்தேன், எகெயின் முடியல. இப்போ வந்துட்டு என்னென்னா, ஒரு பில்டர்கிட்டே நான் வந்துட்டு இந்த ஐடியாஸ் பூரா கொடுத்துட்றேன் அப்படின்றப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே சார் இந்த ஆப்ஷன்லாம் வேணுமா அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டெலிவர் ஆகிடுதுங்க. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் கேட், இந்த கேட் வந்துட்டு என்னோடய ஓன் டிசைன். பெருசே எக்ஸ்பென்சிவான கேட்லாம் கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்துட்டு 7500 தான் ஆச்சு, லோக்கலி மேட். எப்படி டிசைன் இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொன்னேன். இங்கே லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இதெல்லாம் கட்டியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நாமக்கல்லில் பவுல்ட்ரி ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான மெஷ் டைப் செட்டப்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ரிஜிடிட்டிக்கு ஸ்கொயர் பைப்பும் அதில் வந்துட்டு இந்த மாதிரி மெஷ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினிஷிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே டிசைன் பண்ணி பண்ணது. ஸோ இதுதான் கேட். அப்படி நேராக மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ரூஃபிங்க்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, கொஞ்சம் எங்களோட பழைய கிராமத்து ஸ்டைல், எங்கள் சொந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீடும் இன்னமும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, கீற்று போட்டுட்டு மேலே வந்துட்டு ஷீட் மெட்டல் போட்டுட்டோங்க. சரி, அந்த இதுக்கு மெட்டல் அந்த ஷீட் ரூஃபிங் வந்துட்டு அதுக்கு மேலே பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, பட் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த பக்கம் இருந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எக்கச்சக்க அணில் குடி இருக்குன்றது தெரியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தொங்கிட்டு இருக்கோம். அந்த பாக்ஸில் பூரா சிட்டுக்குருவியெல்லாம் பேராக குடி இருக்குங்கெல்லாம். இந்த இருக்க எல்லா பாக்ஸ்லேயும் சிட்டுக்குருவி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யோசிச்சோன்னா, இப்போ நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு சிட்டுக்குருவி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு கூடு கட்ட வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதுங்களோட வாழ்விடத்தை அழைச்சி தானே நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங். அப்போது சரி, இந்த கில்ட்டி ஃபீலிங் எதுக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு பண்ணி வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அதுவும் கட்டிட்டு போது, நம்மளும் நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு அரௌண்ட் ஒரு 50 to 100 பேர்ட்ஸாவது நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 பேர்ட்ஸ் வரைக்கும் கூட நாங்கள் இங்கே வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற பேர்ட்ஸ்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே வரும். இந்த வீட்டோட லைட்டிங் இது எல்லாமே பவர் கன்சம்ஷன் பூரா நான் சோலார் பண்ணிட்டேங்க. பட் சோலாருக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இண்டிவிஜுவலி லிட் டிஸ்ட்ரிபியூட்டர் லைட்டிங் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போ ஒரு சென்டரில் ஒரு பெரிய பல்ப் போடுவோம், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அது கீழே எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் லைட் இருக்கும், ஒரு எண்டில் ரீச் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் எந்தெந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் சின்ன சின்ன லைட் வச்சு இண்டிவிஜுவலாக அதெல்லாம் லைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு 6 to 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்துட்டு ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும். நைட்டு 9 o'clock மேலே பார்த்தீங்க எதுனா 50%க்கு மேலே வந்துட்டு பவர் சேவிங் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருந்தால் திரும்ப வந்துட்டு ஃபுல் பிரைட்னஸ்க்கு வந்துட்டு திரும்ப ஸ்விட்ச் ஓவர் ஆகும். எகைன் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா திரும்ப வந்துட்டு 50% பிரைட்னஸ்க்கு ஸ்விட்ச் டவுன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செட்டப் நான் வீடு பூரா பண்ணிவிட்டேன். பின்னாடி இருக்க அந்த செட்டப்பும் எங்களோட வீடு தான். இந்த வீடை மட்டும்தான் நான் அந்த கான்செப்ட்காக இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்காக நான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீட்டோட மொத்த அவுட் சைட் நான் பண்ணுற இலுமினேஷனோட பவர் கன்சம்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 15 watts தான். அதிகபட்சமாக ஃபுல் லைட்டிங்கில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது 15 watts. பவர் சேவிங்கில் நான் 2 வீட்டுக்கு சேர்த்து ஒரு 10 wattsக்கு உள்ளே தான் வந்துட்டு லைட்டுக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணுற பவர். இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அட்ஜசன்ட் பிளாட்டுங்க. இது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டரை பூரா நான் இந்த சைடு வந்துட்டு டேரெக்ட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு சின்ன டேங்க் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணது போக மீதி இருக்க வாட்டர் இப்போ கெமிக்கல் ஃப்ரீ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போக யூட்டிலைஸ் பண்ணது போக மீதி இருக்க வாட்டரில் இங்கே சும்மா என்னென்னலாம் விளைய வைக்க முடியுமோ எல்லாத்தையும் விளைய வச்சுட்ருக்கோம். ஃபார்மர் என்னோடய அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீஸ் அ ஃபார்மர். ஹீஸ் அ ரிட்டையர்ட் சிஐ பட் ப்ரைமரிலி அ ஃபார்மர். ஸோ அதனால் அவருக்கு இது வந்துட்டு ஒரு ஹாபி அப்படின்றனால இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக்லி 7 days வந்துட்டு எங்களுக்கு 5 days அரௌண்ட் வந்துட்டு நாங்கள் இந்த செட்டப்லேருந்தே வந்துடும். நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது போக வெளியில் வர எக்ஸஸில் இருக்க வாட்டரில் தான் வந்துட்டு நாங்கள் இத்தனையும் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட சைஸில் பக்கத்தில் ஒரு எம்டி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாயில் பேஸ் மட்டும் நீங்கள் இருந்துச்சுனாவே நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு க்ரோ பண்ணிடலாம். ரைஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு வெளியில் போய் ஷாப் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட்குள்ளே வர போகிறீங்க. இவ்வளோ நேரம் நான் காட்டினது பூராவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்டேருந்து நான் இன்ஸ்பயர் ஆன ஹாபிஸ் தான் இவ்வளோ நேரம் வெளியில் காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் உள்ளே பார்க்க போகிறது அப்படின்றது தான் என்னோட ரியல் பேஷன். வாங்க உள்ளே போகலாம். இந்த வீடு நான் சொன்ன மாதிரி இந்த வீடு தான் வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லித்தியம் அயன் பவர் வாலில் வந்துட்டு பவர் பண்ண ஹவுஸ். செகண்ட் திங் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு மினி டேட்டா சென்டர் வச்சுருக்கேன். ஃபுல்லி பவர்ட் யூஸிங் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லி சோலரில் பவர் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட். கம்மியான பவர் வந்துட்டு சோலரில் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வெளியில் லைட்லேருந்து யோசிச்சேன்ட்டு இப்போ உள்ளே வரும்போது பாருங்கள். இதில் என்னென்னா இந்த வீட்டில் இருக்க நான் யூஸ் பண்ணுற எல்லா யூட்டிலிட்டிஸ் டெக்னாலஜி எல்லாமே பார்த்திங்கன்னா எய்தர் ஓப்பன் சோர்ஸாக இருக்கும் இல்லை நானே க்ரியேட் பண்ணதாக இருக்கும். இதில் இருக்க எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரியிலிருந்து எல்லாமே வந்துட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி நான் ஃபியூச்சரில் வந்துட்டு ப்ராடக்டாக மாற்றி எய்தர் ஓப்பன் சோர்ஸ் டிசைனாகவும் கொடுக்க போகிறேன், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸாகவும் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குது. இதன் மூலமாக வந்துட்டு நான் இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இதில் நான் எம்ப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்த உடனே இந்த கிளைமேட்டுக்கு என்னோட ஸ்பீட் செட்டிங் என்ன வேணும் அப்படின்றது என்னோடய ஃபேனுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பீடில் தான் ஓடும். ஸோ இதில் என்னென்னா இந்த ஃபேன் வந்துட்டு நான் இங்கே பண்ணுற ஒர்க்கில் இந்த ஃபேனோட நாய்ஸ் வந்துட்டு என்னோட எந்த ஒர்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபேனோட ஸ்பீடையும் நான் க்ளாக் பண்ணியிருக்கேன். இது பிஎல்டிசி ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பிஎல்டிசி ஃபேன் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணும்போது ஒரு கரகரன்னு ஒரு நாய்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணும். இதில் அது எல்லாமே வராத மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு. உள்ளே வந்தாவே ஆன் ஆகிடும். இது இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் வந்துட்டு சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேராக உங்களுக்கு பின்னாடி இருக்குது. இந்த செட்டப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் என்னோட டேட்டா சென்டர். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு சின்ன செட்டப்பில் தான் ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு தேவையான ஸ்பேஸ் வந்துட்டு இவ்வளோ தான். இந்த ஸ்பேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு 4 சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இது பூரா சோலரில் பவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்க சிஸ்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 years இந்த வீட்டை அப்சர்வ் பண்ணி எனக்கு டேட்டா கொடுத்துரும், எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எனக்கு எந்த லைட் ஆன் ஆகணும், எந்த ஃபேன் ஆன் ஆகணும், எவ்வளோ ஸ்பீடில் ஓடும், என்னோடய செட்டிங் அதுக்கு எப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தெரியும். மல்டி ரூம் ஆடியோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் இனிமேல் டெப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்போ என்னென்ன பாட்டு கேட்பேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த டைமில் இப்போ நான் குளிச்சா பாட்டு கேட்பேன், போர் அடிச்சதுன்னா ஒரு மைல் மியூசிக் கேட்பேன். தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய சாங்ஸ் வந்துட்டு எனக்கு செலக்டிவாக வந்துட்டு ஒரு கலெக்ஷன் பிடிக்கும். ஸோ நான் அதெல்லாம் கேட்பேன். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடாப்டிவாக வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூம்லேயும் எனக்கான மியூசிக் வந்துட்டுருக்கோம். நான் ஒரு ரூம்லேயும் யூஸ் பண்ணுற லைட்டிங் கொண்டு பார்த்திங்கன்னா கலர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பேன். என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ லைட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். யாராவது வந்தாங்கன்னா தான் இந்த ஒயிட் லைட் வந்துட்டு சுவிட்ச் ஓவர் ஆவேன், இல்லைனா வந்துட்டு ஃபுல் வீடும் எல்லோ லைட் தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடு வந்துட்டு ஹெவிலி கஸ்டமைஸ்டு. 3D பிரிண்டர் அப்படின்னு சொன்னால் ஃபெமிலியரான டேர்ம் எல்லாருக்கும் தெரியும். நான் சத்யா ரிசர்ச்னு சொல்லி ஒரு பெங்களூரில் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஒரு மெஷின் வாங்கினேன்.
ஸோ ஒரு மிஷின் வாங்கினேன் 10ல், அதுக்கப்புறம் 2 மிஷின் 3 மிஷின் 4 மிஷின் கடைசியில் இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஃபார்மே செட் பண்ணி முடிச்சிட்டேன். கமர்ஷியலாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதை 3D பிரிண்டிங்கில் வந்துட்டு என் வீட்டில் நான் நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே நான் CPU மேலே வச்சுருக்கேன் இந்த பிளாக் ஒயிட் பிள்ளையார் வந்துட்டு 3D பிரிண்ட் பண்ணது தான். நான் பிரிண்டர் வாங்கினேன்னே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண பிரிண்ட் ஐட்டம். இப்போது நேராக எனக்கு பின்னாடி பாருங்கள், இங்கே ஒரு கீச்செயின் ஹோல்டர் இருக்கும். நான் இந்த கீச்செயின் ஹோல்டர் இதுவும் எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் ரூம். ஸோ இதை நான் ஒரு ஸ்டுடியோவும் அப்பப்போ டைமுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ட்ரைபாட் மேலே இருக்க இந்த ஃபோன் ஹோல்டர் மவுண்ட் இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் 3D பிரிண்டட். ஸோ இந்த மாதிரி எனக்கு வீட்டில் எதெல்லாம் நான் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வெளியில் கிடைக்கல அப்படின்றனோ அதெல்லாம் நான் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுவேன். டிசைன் பண்ணிட்டு பிரிண்ட்னு கொடுப்பேன். அங்கே பிரிண்டர் ஒன்று வயர்லெஸில் கனெக்ட் ஆகி எப்போவுமே ரெடியாக இருக்கும். இட்ஸ் ஃபுல்லி பவர்டு யூஸிங் சோலர். எகெயின் அதுவும் வந்துட்டு ஃபுல்லி பவர்டு சோலர் பவர்டு ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்துட்டு நாங்கள் கமர்ஷியலாக டெப்ளை பண்ணதும் இட்ஸ் ஃபுல்லி சோலர் பவர்டு. அதுவும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட். இந்த மாடல் வந்துட்டு கஸ்டமைஸ்டு வெர்ஷன் ஆஃப் எண்டர். இது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ப்ரூஸாவோட க்ளோன் சிஸ்டம் வந்துட்டு இன்னொன்று மெஷின் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பிரிண்ட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா 3 மெஷின் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற இந்த கம்ப்யூட்டர் கேஸ்லேருந்து நாங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு ட்ரைபாட் மவுண்ட், இந்த கப், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூமில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இது எல்லாமே 3D பிரிண்டட். என்கிட்ட இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்கள் பண்ணுறதுக்கான எல்லா கேஜெட்ஸும் வந்துட்டு இந்த ரூம் எனக்கு ஒரு லிட்டரலி இட்ஸ் லைக் அ ஸ்டோர் ரூம் ஃபார் மீ. வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரோபோட்டோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, காலையில் நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், வெள்ளிக்கிழமைனா தண்ணி ஊற்றி தொடச்சி வைக்கணும். ஸோ இது ரெண்டும் இந்த பர்பஸ் வந்துட்டு இது சால்வ் பண்ணிவிடும். ப்ளஸ் என்னோடய பேட்டரியில் வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, மழை காலத்தில் அது வந்துட்டு நான் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறேன், வெய்ய காலத்தில் வந்துட்டு எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு அதை மானிட்டர் பண்ணிவிட்டு என்னோடய பேட்டரி பேக்கோட ஸ்டோரேஜ் டென்சிட்டி வந்துட்டு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன லூமென்ஸில் எனக்கு லைட் வேணும், எவ்வளோ ஸ்பீடில் எனக்கு ஃபேன் வேணும், இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட். ப்ளஸ் நான் இப்போ வந்துட்டு எதெல்லாம் என்னோடய எல்லா அப்ளைன்ஸும் எல்லா டைம்லேயும் ஓடாது. ஏன்னா நான் கம்மியான சோலார் பேனல்லே வந்துட்டு ஹை யூட்டிலைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது டே டைமில் தான் ஒரு சில அப்ளைன்சஸ் ரன் ஆகும், ஈவினிங் டைமில் தான் ஒரு சில அப்ளைன்சஸ் ரன் ஆகும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இட்ஸ் பவர் யூஸிங் சாஃப்ட்வேர். நான் கஸ்டமைஸ்டாக வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு என்ன வேணும், என்னோடய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றது மாதிரி நான் வந்துட்டு செல்ஃப் கோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சென்டரில் இருக்க ஒரு சர்வருக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா 24 hours கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு எப்போ ரன்னிங்லேயே இருக்கும். வெளியிலிருந்து நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது என்னோடய ஒர்க் ஸ்பேஸ். இந்த 24 இன்ச்சில் 2 மானிட்டர், டியூவல் மானிட்டர் செட்டப். நான் ஃபுல் டைம் வந்துட்டு லினக்ஸ் யூசர். நான் கொஞ்சம் இந்த ப்ரைவசி ஓரியன்டான விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ப்ளஸ் அந்த ரீசெண்ட் வெர்ஷன் ஆஃப் முன்னே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்துட்டு நான் டிச் பண்ணிட்டு அகைன் நான் ஒரு லினக்ஸ் பவர் யூசர் அப்படின்றனால நான் இந்த செட்டப் வந்துட்டு மாறிட்டேன். இந்த CPU பார்த்திங்கன்னா நானே கஸ்டமாக பில்ட் பண்ணது. இந்த மாதிரி நான் வந்துட்டு இது வரைக்கும் நிறைய பில்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக நான் வந்துட்டு என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு க்ரைட்டீரியா வச்சுருக்கேன். நான் ஒரு மிஷின் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது பேசிக்காக என்னென்ன நார்ம்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் என்னோட இன்டர்னல் ப்ரொசீஜரில் இருக்குது. ஸோ நான் ஃபுல் டைம் லினக்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் லினக்ஸ்க்கு மாறினா உங்களுக்கு என்னென்ன பேசிக்காக வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபோனில் வந்துட்டு ஹலோ சென்னை வ்ளாகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் பாருங்கள், நான் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற கண்டென்ட்டை நான் வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அங்கே ஃபோனில் காப்பி பண்ண கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பேஸ்ட் ஆகிருக்கு. நான் இதில் நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே பண்ணல, பேசிக் நான் வந்துட்டு லினக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எகைன் இப்போ நான் சிஸ்டமில் காப்பி பண்ணுறேன். இந்த ஒரு சென்டென்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் காப்பி. இப்போ என்னோடய ஃபோனில் பாருங்கள், நான் எரேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அங்கே இருக்க கண்டென்ட் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எந்த லெவலுக்கு என்ன கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லினக்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷன். வீட்டை வந்துட்டு நான் பவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு 24 hours வந்துட்டு இந்த வீட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கும், நான் என்னோட யூசேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை நான் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இந்த வீட்டில் நான் வந்துட்டு 24 hours வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர்னால் நீங்கள் நினைக்கிறப்ப இந்த 1 lakhல தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்றது இல்லை. நல்லா கவனிங்க, ஏடிஎம் கார்டு சைஸில் இந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் போதும். கம்பேரிஷனுக்கு வச்சே காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கார்டு. இந்த கார்டுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது இந்த கார்டோட சைஸ் தான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டரே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா இன்னொரு கம்ப்யூட்டர் காட்டுறேன் பாருங்கள். எகைன் ஃப்ரம் த சேம் பேக்கெட்.
ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு சின்னதாகவும் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண கற்றுக்கலாம், இல்லைனா கற்றுக்க சொல்லிக் கொடுக்கலாம். இதில் நாங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியர்பையில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் போய்ட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, இதை வச்சு ஆட்டோமேஷன் பண்ணுறது எப்படி. இதில் இப்போ நாங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து ப்ரோக்ராமிங் கொடுத்து கற்றுக்குங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஃபேன் ஆன் பண்ணுறது இந்த கம்ப்யூட்டர் வச்சு பண்ணலாம், அது எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டிங்கை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ஒரு கிட்ஸோட அவங்க லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி அவங்க ஒரு கன்சியூமராக இல்லாமல் ஒரு கிரியேட்டராக வந்துட்டு மாறுறது வந்துட்டு சின்ன லெவல்லேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது அவங்களை டியூன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம். இல்லை நான் உங்களுக்கு பேசுகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக புரியலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நான் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்கான தேவையான கரண்ட்டை நான் சூரிய ஒளி மூலமாக என்னோடய சோலார் பேனல்லேருந்து நான் வந்துட்டு உற்பத்தி பண்ணிக்கிறேன். அதை நான் கொண்டாந்து சேமித்து வைக்கிறது, பேட்டரியில் சேவ் பண்ணுவோம் இல்லைங்களா. உங்கள் செல்ஃபோனில் வந்துட்டு பேட்ரி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெகா சைஸ் பேட்ரி வந்துட்டு நானாக கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் வந்துட்டு நான் இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே சாயந்தரம் 6 மணி ஆச்சே, வீட்டுக்கு வெளியில் லைட்டு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 7 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். நீங்கள் கேட்டை திறந்து உள்ளே வந்து லைட் போடணும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஆஹா புழுக்கமாக இருக்குது, ஒரு ஃபேன் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஃபேனை போடு அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த வேலைகள் எல்லாமே நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி என் வீடே நான் இங்கே இருந்தேன்னா இதெல்லாம் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 6 மணி ஆச்சுன்னா லைட்டு போடும், நான் உள்ளே வந்தேன்னா ஃபேனை ஆன் பண்ணும், நான் என்ன ஸ்பீடு வைப்பேன். இப்போ வெளியில் புழுக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபேன் வேகமாக ஓடும், வெளியில் ஜில்லுன்னு இருக்குது மழை பெஞ்சிருக்குன்னா ஃபேன் கம்மியாக ஓடும். இந்த மாதிரி வந்துட்டு வீடாக தானாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு தான் இங்கே ஒரு கணினியை வச்சு அந்த கணினிக்கு வந்துட்டு நான் மென்பொருளில் வந்துட்டு ஒன்றையும் மெருகேற்றியிருக்கேன். இது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது 3 வருஷம் ஆச்சு. நான் எனக்கு தேவையான மாதிரி அதை நான் மாற்றி அமைக்கிறதுங்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்கு முன்னாடி கண்காணிப்பு கேமரா இருக்குது. இந்த கேமரா வந்துட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லார் வீட்லேயும் வர்றவங்க போகிறவங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பதிவை வந்துட்டு இதுவும் வந்துட்டு சேமித்து வைக்கும். அடுத்தது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வந்தது ஒரு ஆளா இல்லை ஒரு பூனையா இல்லை எங்கள் வீட்டில் நாய்க்குட்டிலாம் இருக்குது. ஸோ அந்த நாய்க்குட்டி ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இங்கே கதவு கிட்டே வர்றாங்களா, கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்களா, இதெல்லாம் கண்காணிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன அடுத்து அது பண்ணணும். இப்போ தெரியாத ஆள் வராங்கன்னா வெளியில் வந்துட்டு லைட்டை ஆன் பண்ணி வைக்கணும் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா. இல்லை தெரியாத ஆள் வந்துட்டு கேட்டை திறக்காமையே உள்ளே வர்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறத என்னோடய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜாவோ இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன் எனக்கு கொடுத்துச்சுன்னா நான் என்ன பண்ணுங்கிறத அடுத்து முடிவு பண்ணுவேங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா எளிமையாக சொல்லணுன்னா நான் இதெல்லாம் தான் வந்துட்டு இத்தனை வருஷமாக பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இந்த மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கி இதுக்கு போனால் தான் உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நல்லா இருக்க முடியும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இப்படியும் இருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு என்னோடய ரியல் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் ஒன்று கொடுக்குறேன், உங்கள் எல்லார்கிட்ட இருந்தால் ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் எதிர்பார்க்கவும் செய்கிறேன். தேங்க்யூ.